வணக்கம். நான் உங்கள் நிலவை செந்தில். இப்ப திண்டுக்கலை கோட்டை ஏடிஎம்கே தான் முதல்ல இருந்தாங்க. எங்களுக்கு வந்து எந்த ஒரு சலுகை எதுவுமே வரதில்ல. ஓட்டு கேட்டு வராங்களா பாத்தீங்களா? தேன்மொழி சேகர் ஓட்டு கேக்குறப்பதான் வருவாங்க, மற்றபடி வரல. ஆனா எங்க ஐயனார் எல்லாம் ஜெயிச்சு ஒரே வாரத்துல எங்க ஊர்ல நாங்க இறக்கணும். இது மாதிரி உங்க கோரிக்கையாவை எல்லாமே வச்சோம். சாக்கடை வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நீங்க வந்து உங்களை நாங்க ஜெயிக்க வச்சிருக்கோம், நீங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க நம்பிக்கையோட நாங்க இது பண்ணிருக்கோம். நீங்க மனு கொடுத்தீங்களா? கொடுத்து 2 நாள்ல வந்தாங்க. 2 நாள்ல வந்துட்டாரா? 2 நாள்ல வந்தாங்க. வந்து தண்ணி பிரச்சனை பார்த்தாங்க. வீதி வீதியா போய் தெருக்குள்ள எல்லாமே பார்த்து பேசி எல்லாமே மனு கொடுக்கும்போது நல்லா பேசி வாங்குனாரா? நல்லா பேசி வாங்குனாங்க. சப்போர்ட் பண்ணி நல்லா இதா இருந்துச்சு. இருந்த எம்எல்ஏலாம் உள்ள மனு கொடுக்க அது ஆபீஸே திறக்க ஐயனார் அண்ணா வந்த பேரு நிலக்கோட்டை அண்ணன் யாருன்னே தெரியாது. ஆபீஸே பத்தி தெரியுதா? ஆமா வருவாங்கண்ணா, ரோட்டு வழியா வந்து கேட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இந்த வருஷம் அண்ணே வந்து தெருவா போய் மனு கொடுத்துட்டா 2 நாள்ல வந்து பார்த்துட்டு சிண்டெக்ஸ் ரிப்பேர் ஆனிச்சு, சிண்டெக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் வந்து இத்தனை வரைக்கும் யாருமே எங்களுக்கு பார்த்ததில்ல, வச்சதில்ல. இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் மறுபடியும். வணக்கம். நான் உங்கள் நிலவை செந்தில். இப்ப நிலக்கோட்டையில ஐயனார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அது சம்பந்தமா பொதுமக்கள்கிட்ட கேட்போம். நீங்க எதுக்கு ஓட்டு போட்டீங்க? விசிலுக்கு. எல்லாருமே விசிலுக்கு தான் போட்டாங்க. சரி சரி சரி. இப்ப நிலக்கோட்டையில ஆதில ஐயனார் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அமைச்சர் கொடுக்கறது தாமதமாகுது, அதை பத்தி சொல்லுங்க. இது முன்னாடி இருந்தவங்க யாருமே எதுவுமே பண்ணல, வைக்கல. 6 தொகுதியிலயும் ஐயனார் அண்ணா வந்தனால இப்ப எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறி இருக்கு, வச்சிருக்கு. இன்னும் நிலக்கோட்டை தொகுதியில எம்எல்ஏ போட்டனால இன்னும் திண்டுக்கல் மாவட்ட அவர் அமைச்சங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் செய்யும். இதை நாங்க வந்து விஜயாரனுக்கு கோரிக்கை நாங்க கொடுக்குறோம். திண்டுக்கல் மாவட்ட அரசியல எங்க ஐயனார் அண்ணா வந்து இப்ப தளபதி இதை செய்வாருன்னு நம்புறீங்க? அப்ப இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு, தளபதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா செய்வாரு. இடையில பிரச்சனை இருக்கிறதுனாலதான் அவர் வந்து பண்ண முடியாம இருக்காரு. அவர் வந்துட்டாருன்னா எல்லாமே எங்களுக்கு பண்ணுவாரு. ஏன்னா எம்எல்ஏ ஃபண்ட் பத்தாது. இவர் எல்லா பெண்கள் பாதுகாப்பு இப்ப எல்லா ஊர்லயும் சிங்கப்பெண் படை வந்திருக்கு. இப்ப மது எல்லா வீதி வீதிக்கு சாராயம் மது இருந்துச்சு, சாராயம் இருந்துச்சு. இப்ப குறைஞ்சிருக்கா இல்லையா? அதை பத்தி எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதான் இல்ல, இப்ப வீதியில குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த சிங்கப்பெண் சிறப்படை பாதுகாப்பு எப்படி இருக்கு? எங்க போனாலும் ஒரு பாதுகாப்பா உணர்றீங்களா? எப்படி பெண்கள் வந்து முன்னாடி போனா கொஞ்சம் பயந்துட்டு செஞ்சுட்டு எதுவும் பாலியல் தொந்தரவு அது இதுன்னு வந்து பயப்படுவாங்க. இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்தனால பார்த்துட்டு பெண்கள் பார்த்தாலே ஒதுங்கி பக்குவமா போறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கப்பெண் ஒரு அமைச்சரா வந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கும். இப்ப ஏன்னா இப்ப இவர் வந்து நான் ஒரு 2 மாசம் முடியல. இப்ப 40 நாள் 50 நாள் தான் வருது. இவ்வளவு நாள்லயே இவ்வளவு செய்யறாரு. இன்னும் 4.25 வருஷம் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டவே சொர்க்க பூமியா மாத்திடுவாரு. அதனால 2027ல அப்படியே எல்லாமே தலையில இப்ப எப்படி 27 மட்டும் இல்ல, எல்லா வருஷமும் எங்க தளபதி தான் வரணும். திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எங்க ஐயனார் அண்ணன் தான் முக்கியமா வரணும். இதான் எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு சந்தோஷம். பொதுமக்கள் எல்லாம் சார்பா கேட்கிறோம். விஜயானனுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். எங்க ஐயனார் அண்ணன் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திண்டுக்கல்ல இப்ப இது வந்து கோட்டைன்னு வாங்க, அதிமுக கோட்டை அதுவாங்க, அதை உடைச்சு ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா இதே நமக்கு ஒரு பெருமை. அதே இது நிலக்கோட்டுச்சுன்னா இன்னும் நமக்கு பெருமை. இது வரைக்கும் வரலாற்றுல நிலக்கோட்டை வந்தது இல்ல. வந்தாருன்னா நம்ம தொகுதியே இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அது நீங்க சொல்ற கோரிக்கையும் சரிதான்.